வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன் அதாவது 4K குவாலிட்டி உள்ள ஒரு இமேஜை நம்ம அப்லோட் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணா உடனே ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ட்விட்டர் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தோன்னா மெயினாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரே காரணம் என்ன, ஒரு ட்வீட் படிக்கிறதுக்கு, இல்லை அப்படிங்கிறப்ப ட்வீட் போடுறதுக்கு. ஆக்சுவலி ட்வீட் போடுறதுலாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ட்வீட் படிக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு ட்விட்டர் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி நான் ட்விட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ட்விட்டரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, உங்களால் ஒரு 4K குவாலிட்டி உள்ள இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியும். இது நாள் வரையும், இதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 4K குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 4000 ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ஒரு 4Kக்கும் ஒரு நார்மலான பிக்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 4K அப்படிங்கிற பிக்சரும் நார்மலான பிக்சரும் நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட கலராக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்போ அதோட பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இமேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு 4K இமேஜாக இருக்கட்டும், ரெண்டுலே அந்த பிக்சல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது இதில் இருக்க பிக்சலோட இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது ரெண்டு இமேஜ் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 4Kல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4K குவாலிட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராகவும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும். பட் நம்ம இந்த நார்மல் இமேஜில் நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பிளர்ராக தான் தெரியுமே தவிர கிளியராக தெரியாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4K இமேஜோட அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் டேட்டா சேவர் அப்படிங்கிற விஷயத்தை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் 4K குவாலிட்டி இமேஜ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணும். நீங்கள் வியூ பண்ணுற ஒரு 4K குவாலிட்டி இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா மீன்ஸ் ஆக்சுவலி நீங்கள் ஹை ரெசல்யூஷன் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா கன்சியூம் ஆகும். நார்மலான இமேஜ் பார்க்குறத விட ஒரு ஹை ரெசல்யூஷன் ஒரு 4Kலாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் ட்விட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா யூசேஜ்குள்ளே போனீங்கன்னா டேட்டா சேவர் ஆன் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அது உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேட்டா சேவர் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஆக்சுவலி நீங்கள் டேட்டா சேவர் ஆஃப் பண்ணாலே அந்த கீழே இருக்க ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் டேட்டா சேவர் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். அதே மாதிரி கீழே இருக்க அந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஒய்ஃபையா இல்லை டேட்டாவாக நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒய்ஃபை இல்லை அப்படிங்கிறப்ப டேட்டா யூசேஜ் நீங்கள் டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு இமேஜை 4K குவாலிட்டியில் நம்ம எப்படி பிடிக்கிறது, எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, அந்த இமேஜோட சைஸ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜோட எப்படி சொல்லணும்னா சைஸ்ன்னு சொல்லலாம், டேட்டா சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 MB 8.13 MBக்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் அது வந்து பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் 8.4 MBக்கு எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பிக்சல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது என்னென்னா இந்த 48 MB மெகா பிக்சலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 MB 14 MB வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதே நீங்கள் வந்து 32ல் எடுத்தால் வருமானு தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8.13 MBக்கு மேலே நீங்கள் எந்த இமேஜ் வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து 4Kல தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கன்வெர்ட் ஆகி அப்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதாவது என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் மொபைல் அப்படி ஒரு கேமரா இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். சில ஆப்ஸ் தான் இருக்குது. அந்த ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணி எடிட்டிங் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணி அந்த இமேஜோட ரெசல்யூஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 10 MBக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். இல்லைனா 8 MBக்கு மேலே அப்லோட் பண்ணாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4K அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதாவது 4K அப்படின்னு ட்விட்டரில் வராது. நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தெரியும் அந்த இமேஜோட சைஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த இமேஜோட கிளாரிட்டி பிக்சல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். இது நாள் வரையும் நீங்கள் அப்லோட் பண்ணிய நார்மல் பிக்சர்ஸோட இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராகவே தெரியும். நம்ம இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ட்விட்டரில் நீங்கள் 4K குவாலிட்டியான ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ட்விட்டரில் உங்களோட இமேஜ் யாராவது டவுன்லோட் பண்ணணும், ஒரு நல்ல இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கிளியரான இமேஜே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா பிக்சல்ஸ்லாம் உடைய சான்ஸ் இருக்குது. பிக்சல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4Kல வந்து போடுறீங்க அப்படிங்கிறப்ப குவாலிட்டி அந்த பிக்சல்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடையாது. ஸோ அது உடஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் அப்படிங்கிற விஷயம் கிளியராக தான் இருக்கும். பட் 4Kல அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் அவ்வளோ பிரேக் ஆகாது. ஸோ உங்களோட இமேஜை மற்றவங்க டவுன்லோட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் நினைச்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியில் அந்த இமேஜை திரும்பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ 4Kல அந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்விட்டரில் 4K குவாலிட்டியில் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இமேஜ் 4Kவா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் தான்.
நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அந்த இமேஜோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இமேஜ் 4Kவா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதாவது 8 MBக்கு மேலே இருந்தால் மட்டுமே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4K ரெசல்யூஷன் உள்ள பிக்சர், ஸோ 4K ஹை குவாலிட்டி உள்ள பிக்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் டேக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.